வணக்கம் மக்களே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். வியூ வந்து வேற மாதிரி இருக்குல்ல, பேக்ரவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நேற்று நைட்ல இருந்து நமக்கு வந்து நிறைய சகோதரிகள், பிரதீப் அண்ணா ரசிகர்களோட சகோதரிகள் பல பேர் வந்து ப்ரோ இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். ஒரு முக்கியமான ஒரு டாபிக் உண்டு. என்னன்னா இது ட்விஸ்டாக பண்ணுறீங்க, ட்விஸ்டன்னு நினச்சிட்டு பண்ணுறீங்க. சரி, அது என்ன விடயம் அப்படி என்பதை வந்து பார்த்துடலாம். அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய நாள், அது என்ன டாபிக் அப்படி என்பதை வந்து பார்க்கலாம். அடுத்தது ரவீனா அவர்கள் வெளியேற்றம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? 3 விடயங்கள் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் விடயம் அர்ச்சனா மேம் அவர்களுடைய நாள். அதாவது இந்த பிக் பாஸ் 7 தமிழ் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 12 வந்து இந்த ஷோ வந்து முடிஞ்சிருக்கணும். அதாவது 35 நாளில் இந்த ஷோக்கு வந்து குட் பை சொல்ல வேண்டியது அப்படின்னா இருந்துச்சு அவ்வளோ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீபன் அவர்கள் நவம்பர் 4ஆம் தேதி போனதுக்கப்புறம் எப்படி இந்த ஷோவை வந்து மக்கள் பார்க்குறது அப்படின்ற கேட்குள்ள தான் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒருத்தங்க அந்த புள்ளி கேங்க ஓட விட்டாங்க. பாஷா மூமெண்ட், சரிங்களா? ஆட்டோ டிரைவர் மாணிக்கம் பாஷா பாயா மாறின மொமெண்ட்ல அந்த படம் சூடு பிடிக்கும்ல, அதே மாதிரி அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த திங்கக்கிழமை அந்த புள்ளி கேங்க ஓட விடுவாங்க பாருங்க. எந்த பிக் பாஸ் சரித்திரத்திலையுமே இல்லாத ஒரு டிஆர்பி, அப்படி ஒரு மொமெண்ட் அந்த டைம் வந்துச்சு. ஷோவே முடிஞ்சுது அப்படின்னு இருக்கக்குள்ள இப்போதான்டா ஆரம்பம் அப்படின்னு பண்ண வச்சவங்க அர்ச்சனா மேம் அவர்கள். ஸோ 35 நாளில் முடிய வேண்டிய அந்த ஷோவை மீதி 71 நாட்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னாக காரணமாக இருந்தது ஒரே ஒருத்தங்க, அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள். ஸோ இன்று வந்து 1:30க்கு பிக் பாஸ் 7 தமிழோட கொண்டாட்டம் வந்து போடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது பிக் பாஸ் 7 தமிழ் கொண்டாட்டம் இல்லை, அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் 19 கோடி ஓட் எடுத்து வைல்ட் கார்ட் என்ட்ரியா வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே வைல்ட் கார்ட் என்ட்ரியா வந்து டைட்டில் அடித்த ஒரே ஒரு நபர். அப்புறம் சவுத்தில் நடந்த பிக் பாஸில் யாருமே, முக்கியமாக எந்த ஃபீமேலுமே ஃபினாலேயில் 19 கோடி ஓட்டு மடிக்கல, 70% ஓட்டுகளால் வெற்றி பெறல. ஸோ இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருந்த ஒரு நபர். பிரதீப் அவர்கள் வெளியில் போனதுக்கு அப்புறம் பல குடும்பங்கள் இந்த ஷோவை ஒரு நெகட்டிவிட்டியாக பார்க்கக்குள்ள, ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு மகள் போயிருந்தா அந்த வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அண்ணா அக்கா தம்பி தங்கை எப்படி அது ஒரு உணர்வோடு அந்த ஷோவை பார்ப்பார்களோ, அப்படியே அர்ச்சனா என்னுடைய மகள் அப்படின்னு எங்கேயோ நாட்டில் இருக்கிற பல தாய்மார்களையும் தந்தைமார்களையும் இந்த பொண்ணுக்காக அந்த பிக் பாஸ் தமிழ் ஷோவை பார்க்க வைத்தவர், டிஆர்பி கொடுத்தவர், சரித்திர சாதனைகள் நிகழ்த்தியவர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள். ஸோ இந்த ஷோ இப்போ நடக்க இருக்கிற இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் 1:30க்கு விஜய் டிவியில், அது பிக் பாஸ் 7 தமிழோட கொண்டாட்டம் எல்லாம் அர்ச்சனா அவர்களுடைய பிக் பாஸ் 7 தமிழ் கொண்டாட்டம், சரிங்களா? ஸோ அது வந்து 1:30க்கு வர இருக்கு. ஸோ அதை வந்து பாருங்க அப்படி என்பது ஒரு டோக்கன். ஸோ அர்ச்சனா அவர்களுடைய நாள், அர்ச்சனா மேம் அவர்களுடைய நாள். அடுத்த டாபிக் வந்து ரவீனா அவர்கள் வெளியேற்றம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜோடி ஆயு ரெடி அப்படின்னு. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இந்த ஜோடி ஆயு ரெடியில வந்து ரவீனா அவர்களுக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கணும். ரவீனா அவர்களுடைய அந்த நெகட்டிவிட்டி, பிரதீப் அவர்களுக்கு அவங்க கொடுத்த அந்த ரெட் கார்டு, அதுவும் முதுகுல குத்துறதுனா இதான் அப்படின்ற மாதிரி உதாரணமா இருக்கு. அப்ப அந்த நெகட்டிவிட்டியை மாற்றணும் அப்படி என்பதற்காகவே ரவீனா அவர்களை உடனடியாக ஒரு ஷோவில் போடணும், அவங்கள நெகட்டிவிட்டியை மாற்றணும். ஸோ அவங்களை எந்த ஷோவில் போடலாம், ஓகே அவங்களுக்கு டான்ஸ் வந்து நல்லா வரும். எப்பயுமே மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கு டான்ஸ் வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனையே மாற்றும், அந்த வைப்ஸையே வந்து மாற்றும். ஸோ இந்த ஷோக்கில் இவங்க வந்து போனால் கண்டிப்பாக இவங்களுடைய நெகட்டிவிட்டி மாறிடும் அப்படின்னு பக்காவாக பிளான் பண்ணி ரவீனாவுக்காகவே அந்த கிரியேட் பண்ண டைட்டில் தான் அந்த ஜோடி ஆயு ரெடி டைட்டில். அப்படி இருக்கக்குள்ள ரவீனாவை வெளியே அனுப்புவாங்களா அப்படின்னு ஒரு தகவல் வருதுன்னா அது பச்சை பையே. எனக்கு தெரிஞ்சு ரவீனா அவர்கள் வெளில போக சான்ஸே இல்லை. நான் அந்த எபிசோட் பார்க்கல இன்னும், ஆனால் அவங்க போகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வின்னர். சரிங்களா? 2 விடயம் இருக்கு மக்களே. ஒன்று அவங்க வின்னரு இல்லை அப்படின்னா அந்த சிம்பதி கிரியேட் பண்ணணும் இல்லை, ஐயோ நல்லா ஆடினாங்களே டைட்டில் கிடைக்கலையே பாவம் அப்படின்னு இல்லை, அப்படி அவங்க ரன்னரு. ஸோ அவங்க வின்னராக வந்தாலோ ரன்னராக வந்தாலோ அவங்க மீது இருந்த அந்த நெகட்டிவிட்டியை வந்து எப்படியுமே குறைச்சிடலாம் அப்படின்றதுக்காகவே அவங்க இந்த ஷோக்கு வந்தாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்குள்ள வெளியேற்றம் எல்லாம் சான்ஸே இல்லை. ஸோ வதந்திகளை நம்பாதீர்கள், சரிங்களா? ஓகே, அடுத்தது மெயின் டாபிக் பிரதீப் அண்ணா அவர்களுடைய விடயம். என்ன அப்படின்னா ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் சில தகவல்கள். எப்படின்னா பிக் பாஸ்னாலே எல்லாம் செட்டிங்ப்பா, எல்லாம் நாடகம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒன்று. இன்னொரு அம்மா என்ன அப்படின்னா, நானும் பிக் பாஸுக்குள்ளே போனேன், ஸோ என்னோட சீன் எல்லாம் காமிக்கல,
அப்புறம் பிரதீப் அண்ணாவை பற்றி கேட்டதுக்கு இல்லை அது வந்து அப்படின்ற மாதிரி மாயா கேங்குக்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய உரையாடல் இருந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த நெகட்டிவிட்டிலாம் பார்க்கல. பட் அதை பார்த்து போட்டு நம்மளுடைய பல சகோதரர்கள் பல பேர் வந்து ப்ரோ இப்படி வந்திருக்கு சோஷியல் மீடியாவில் இது வந்து பரவி கொண்டிருக்கு, நீங்கள் வந்து இதை பற்றி பேசுங்க ப்ரோ, பிரதீப் அண்ணா அவருக்கு நடந்தது ஒரு நாடகமா, எல்லாமே வந்து பேசி தான் பண்ணப்பட்டதா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பல சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதை பற்றி என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அம்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அவங்க யாருன்னா அவங்களும் ஒரு நேப்படிசம் தான். நேப்படிசம் அப்படின்னா அவங்களுடைய அம்மா ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அப்படின்னா ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்கல்ல அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்காடுறதுக்கே இல்லை வில்லி ரோல் பண்ணுறதுக்கே அப்படின்னு நடிகைகள் இருப்பாங்க. அப்படி வந்த ஒரு ஆள் தான் அவங்களோட அம்மா. அப்போ அந்த காலத்தில் அவங்க ஃபேமஸ். அவங்களுடைய மகள் தான் இவங்க பிக் பாஸ் தெலுங்குக்கு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக்கே வந்துட்டாங்க. நான் வந்து பிக் பாஸ் தமிழ் எப்படி பார்ப்பனோ அதே போல் தெலுங்கு பிக் பாஸ் மலையாள பிக் பாஸ் இந்த ரெண்டுமே பார்ப்பேன். அது ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதோட அப்டேட் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்போ நான் பார்த்த வரைக்கும் இந்த அம்மா இன்டர்வியூ கொடுத்தாங்கல்ல, அந்த அம்மா வந்து ஒன்றுமே பண்ணலை. சும்மா சாப்பிட்றது, தூங்குறது, இப்படி போய் பின்னுக்கு போய் நிற்கிறது, அவ்வளோதான் பண்ணாங்க. அப்போ கேமரா எப்படி அந்த அம்மாவை காமிக்கும்? அவனுக்கு டிஆர்பி வேணுமில்ல. அப்போ அவங்களோட எவிஷன் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு, ஒன்றுமே பண்ணலை இந்த அம்மா. ஸோ அப்போ இவங்க வந்து இப்போ வந்து அவங்களோட இன்டர்வியூக்குள்ள இந்த புள்ளி கேங்குக்கு முக்கியமாக மாயாவுக்கு பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. அதுவும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, பிக் பாஸில் எப்படி எல்லாம் செட்டிங் நடக்கும், ராமா நடக்கும், பேசி வச்சு பண்ணுவாங்க டிஆர்பிக்காக அப்படின்ற மாதிரியும் இவங்களுடைய இன்டர்வியூவை பார்த்துட்டு சில பேர் வந்து வதந்திகளையும் சில விடயங்களையும் பரப்பி கொண்டிருக்காங்க. என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீ உருப்படியாக நீங்கள் என்ன பண்ணீங்க பிக் பாஸில் ஃபஸ்ட்டு வீக்கே வெளியில் வந்துட்டீங்க, ஒன்றுமே பண்ணலை. 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் பண்ணுறத, நீங்கள் தூங்குறத அந்த கேமரா காமிச்சிருக்கு, 3 வேளை சாப்பிட்றத அந்த கேமரா காமிச்சிருக்கு, அப்புறம் வந்து யாராவது சண்டை பிடிச்சா பின்னுக்கு போய் இப்படி எட்டி பார்க்குறது அந்த கேமரா காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேமராவுக்கு உங்களோட ஃபுட்டேஜை காமிக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை. அப்போது ஸோ அப்போ அப்படிப்பட்ட நீங்களாம் பேசலாமா? பிரதீப் அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒருத்தங்க 100 நாள் இருந்து எடுக்க வேண்டிய ஒரு நல்ல பேரை 20 நாளில் எடுத்த ஒரு ஆள், 100 நாளில் சம்பாதிக்க வேண்டிய மக்கள் படையை 20 நாளில் சம்பாதிச்ச ஒரு ஆள். அப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீக்கு வெளியில் போன ஒரு ஆள், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக உங்கள்கிட்ட வந்து இதை பற்றி கேட்டாலே தப்பு, சரிங்களா? ஸோ இது எப்படி இருக்கக்குள்ள சரி ஓகே பிரதீப் இப்படி பண்ணிட்டாருன்னு இப்போ நைட்டில் சில கூட்டம் கூதுல, அது வழக்கமான ஃபேக் ஐடியல் தான். இந்த புள்ளி கேங்கோட ஃபேக் ஐடியல், மாயா, நிக்ஷன், பூர்ணிமா, விசித்ரா அவங்களோட ஃபேக் ஐடியல் தான். இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ அப்போ நான் பிரதீப் அண்ணா ரசிகர்கள் பல பேர் கேட்டீங்க, ஸோ இதெல்லாம் நாடகம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நாடகம் இருக்க சான்ஸே இல்லை, சரிங்களா? அண்ட் அதே நேரத்தில் பிரதீப் அவர்கள் வந்து எப்படின்னா, அவர் வந்து அவருடைய மைண்ட் செட் ஓகே இது கேம். ஸோ கேமில் நம்மளை வந்து அவங்க ஒரு யுக்தி பண்ணி வெளியில் அனுப்பிட்டாங்க. அப்போ நம்ம தோத்துட்டோம். ஆனால் அந்த தோல்வி வந்து என்ன ஒன்றும் அஃபெக்ட் பண்ணலை, நான் வந்து மக்களை ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் அவரோட மைண்ட் செட். அதனால் அவர் வந்து பேசலை இதை பற்றி. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு பதிலாக பல மக்கள் வந்து பேசிட்டாங்க, கருத்துக்களை சொல்லிட்டாங்க. நம்மளே எக்கச்சக்கமான வீடியோக்கள் டனிஷ் வியூவில், டனிஷ் டாக்கில் அண்ட் என்னுடைய அதர் சோஷியல் மீடியாஸில் நம்ம போட்டிருக்கோம், சரிங்களா? ஸோ அப்போ மக்கள் எனக்காக பேசிட்டாங்கன்னே அவர் வந்து பேசாமல் விட்டுட்டார். இதுதான் உண்மை. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிரதீப் அண்ணா அவர்கள் வந்து ஓகே லைவ் இருந்தபடியாக பிரதீப் பக்கம் இருந்த உண்மை தெரிஞ்சுது. அப்போ லைவ் இல்லை அப்படின்னா அந்த நபரோட வாழ்க்கை என்ன ஆகிறது? பிரதீப் இடத்துல வேறு யாராவது இருந்து இந்த சீசனே லைவ் இல்லை அப்படின்னா வாழ்க்கை என்ன ஆகிறது, சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து கேம் இல்லை. மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் இந்த புள்ளி கேங் பண்ணது மிகப்பெரிய, அதற்கு கமல்ஹாசன் அவர்கள் துணையாக நின்னது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள், சரிங்களா? இது வந்து இனிமேல் யாருக்கு நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. பிரதீப் அவர்களுக்கு நடந்தது உண்மை, அது செட் பண்ணப்பட்ட நாடகம் எல்லாம் இல்லை, என்னோட பார்வை இதுதான். ஸோ இதை பற்றி அந்த ஒரு பேசின ஒரு நபர் அந்த பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு வந்து அப்படின்னு சொன்ன அந்த அம்மா ஃபஸ்ட்டு வந்து தான் வந்து ஸ்டேஜில் ஏதாவது ஆடி இருக்கணும். அந்த அம்மா போகிற இடத்துல எல்லாம் ஸ்டேஜ் சரியில்லை, நான் ஆட மாட்டேன், ஆடலை, அதாவது ஆட தெரியாதவன் மேடை சரியில்லை அப்படின்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவோட நிலைமை. ஃபஸ்ட்டு வீக்கே வெளியில் அவுட்டு. அப்போ அவங்க கிட்ட போய் இன்டர்வியூ கேட்குறதே தப்பு இதை பற்றி, சரிங்களா? ஸோ அவ்வளோதான்.
என்னுடைய கருத்து. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. பார்க்க போனால் இன்னும் நிறைய வரும் போல இருக்குது மக்களே. இப்போ இவங்க எப்படின்னா இது ஒரு நாடகம், எல்லாமே பேசி வச்சு பண்ணதா அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி இவங்க பண்ண வேலைக்கு. சரிங்களா? அதுக்கு தான் இன்னும் எல்லாம் பண்ணுறானுங்க, ஆனால் ஒர்க் ஆகலை. சரிங்களா? நன்றி.